வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா ஐபிஎல் 41வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்ச பாண்டவர்களில் வந்து இளையவர் ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? அது யாருன்னு கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய மொபைல் நம்பர் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ பஞ்ச பாண்டவர்களில் இளையவர் வந்து ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வாழ்வீச்சில் வந்து ரொம்ப அற்புதமாக வாழ் வீசக்கூடியவர். ஸோ அவரோட அப்பாவோட ஆசீர்வாதத்தினால பார்த்தீங்கன்னா முக்காலமும், அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம், ஸோ மூணு காலமும் கரெக்டாக வந்து அறியக்கூடிய ஒரு ஜோசியராக அவர் இருந்தார். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜோசியருங்கிறத எங்கேயுமே அவர் காமிச்சிக்கல. ஸோ தான் வந்து ஜோசியருங்கிறத அவர் எங்கேயுமே காமிச்சிக்காமல் தான் இருந்தார். ஆனால் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள்லாம் தலையில் வந்து விறகு கட்டை வந்து சுமந்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி சுமந்துக்கிட்டு வரும்போது அவங்க கூட கிருஷ்ணரும் வந்திருக்காரு விறகு கட்டை சுமந்துக்கிட்டு. ஆனால் கிருஷ்ணரோட தலையில் பார்த்தீங்கன்னா விறகு கட்டு வந்து அவர் தலையிலே இல்லை. ஸோ அரை அடி மேலே வந்து ஏரில் மிதந்துக்கிட்டே தான் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஜோசியர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டார். அவர் கண்ணுக்கு மட்டும் அது தெரியுது. ஸோ தெரியவும் நேராக போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் கிருஷ்ணா உங்கள் தலையில் தான் வந்து விறகு மிதந்துக்கிட்டு தானே வந்தது, நீங்களும் ஏன் களைப்பாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிருஷ்ணர் வந்து அந்த ஜோசியர்கிட்ட இருக்கிற சக்தியை வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உனக்கு இந்த சக்தி இருக்கா அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர், ஜோதிட கலையை வந்து எப்போதும் நேர்மை தவறாமல் நீங்கள் வந்து பயன்படுத்தணும், நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இறைவன் போக்கிலையும் அதை தலையிடுறத வந்து அதர்மம். ஸோ அந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்குறுதி வாங்கிடுறாரு அந்த ஜோசியர்கிட்ட. ஸோ அந்த ஜோசியர் பார்த்திங்கன்னா அந்த வாக்குறுதியை வந்து கடைசி வரையும் ரொம்ப கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை பார்த்திங்கன்னா யுசிஷ்டர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து, அதாவது தர்மர் அவர்கிட்ட வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டதுனால அவர் வந்து சொல்லிடுறாரு என்னென்னா, உங்களால் தான் நம்ம குலமே வந்து அழிய போகுது, நம்ம குலம் அழியறதுக்கு காரணமே வந்து நீங்களாக தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் வந்து வசிஷ்டர்கிட்ட சொல்லிடுறாரு. யுசிஷ்டர்கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரொம்ப வந்து சங்கடப்பட்டு, யார் தர்மர், அதாவது சகல தர்மமும் அறிஞ்ச தர்மர் தான் யுதிஷ்டர். அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அப்போ வந்து இப்படி சொல்லிட்டாரு, ஒருவேளை இனிமேல் நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, யாரையும் வந்து வருத்தப்பட வைக்கக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யார் என்ன அழைப்பு கொடுத்தாலும் மறுக்காமல் போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி முடிவெடுத்த நேரத்தில் தான் அந்த இடத்துல வந்து துரியோதனன் வந்து சூதாடுறதுக்காக வேண்டி கூப்பிடுறாரு, அதாவது இன்வைட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல போகும்போது சகல தர்மமும் அறிஞ்ச தர்மர் வந்து கண்டிப்பாக அதில் போய் கலந்துக்கிறதுக்காக போகிறாரு. ஸோ அப்படி போனதுனால தான் பஞ்சபாண்டவர் வந்து அழிஞ்சாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதில் என்ன மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜோசியர் இருக்கார் இல்லையா, அந்த ஜோசியர் வந்து அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இறந்து போவாங்கன்னா அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அவரை வந்து அந்த விஷயத்தை சொல்லலை யாருக்கிட்டையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான விஷயம் அவர் தான் கிருஷ்ணர்கிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவர் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த முக்காலம் அறிஞ்ச ஜோசியர் வந்து கர்ணன் வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருக்காரு, முக்காலம் அறிஞ்ச என்னால் என்னோட கர்ணன், அதாவது என் அண்ணன் போகிறத வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியலையே, தெரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிட்டா அப்போ கடவுள் எதுக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இங்கே ஏன் சொல்கிறேன்னா, சில விஷயங்களில் சில பேர்கிட்ட சொல்லணும், சில பேர்கிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக தான் சொல்லுவோம். ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோன்னா ஓப்பனாக எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக தான் சொல்லி உங்களை ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபேண்டசி எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்கிறேன். ஸோ அந்த கதையில் வந்து மெயினாக வந்து ஒரு ஜோசியரை சொல்லியிருப்பேன். அந்த ஜோசியர் வந்து யாருன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோட நம்பர் கொடுப்பேன், மொபைல் நம்பரு, நீங்கள் எங்கிட்ட பேசலாம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி எங்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்களாம் நினைப்பாங்க டெய்லியும் நம்ம போய் இவன்ட்ட சிக்கிட்டோம், இன்றைக்கி மொத்த பேரும் சிக்கிட்டாங்க, கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் காலையிலேயே அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறதுன்னு தெரியுது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்ல தான் செஞ்சேன். ஸோ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மெயில் இன்பாக்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 190 மெயில். இந்த மெயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட மெயில் தான். ஸோ நான் ஒரு ரூட்டில் போகிறேன், நான் ஒரு சேட்ஸ் பார்க்குறேன், நான் ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்குறேன். இது வந்து ஒரு கால்குலேஷன் சேட்ஸு. இந்த சேட்ஸ் படி தான் நான் போகிறேன். இதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட்டே வந்து எந்த ஒரு லீக்காக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நடக்கக்கூடிய அந்த ஒரு 12 மேட்ச்சு 15 மேட்ச்சு. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த 12 மேட்ச்சு 14 மேட்ச்சு பார்த்திங்கன்னா யாருமே பர்ஃபெக்டாக ட்ரை பண்ண மாட்டாங்க.
ட்ரீம் லெவனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணவனுக்கும் ட்ரீம் டீமுக்கும் கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு 12 மேட்ச் டார்கெட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹிட் வந்திருக்கும். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. பிளேயர்ஸ் நம்ம கொடுக்குற பிளேயர்ஸை கரெக்டாக வைக்கல, கரெக்டாக ரொட்டேட் பண்ணல, கரெக்டாக பிளேயர்ஸ் எடுக்கல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நேற்று மேட்ச் முந்தானத்து மேட்ச் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் போச்சு. அதுக்கான காரணம் இருக்குது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் போச்சுன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் பிடிச்சி போகிறோம். அந்த பேட்டர்ன் அன்றைக்கி கிளிக் ஆகலைன்னா ஃப்ளாப்பு தான். ஆனால் ட்ரீம் லெவலில் டீம் எப்படி மேக் பண்ணணும், ஃபஸ்ட்டு கான்செப்ட், செகண்ட் கான்செப்ட், தேர்டு கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு நீங்கள் காமனாக நியூட்ரலாக எல்லா டைப்பில் தான் மேக் பண்ணி போடணும். ஸோ நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து நான் ஒரு பேட்டர்ன் பிடிச்சி போவேன். அந்த பேட்டர்ன் அன்றைக்கி கிளிக் ஆகணும், பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும். ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் நடக்கும். இப்போ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஏடன் மோர்கன் ஃப்ளாப்புன்னு கொடுத்துருப்பேன். ஸோ என்ன ரீசன்னா கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். போன மேட்ச்சை ஏடன் மோர்கன் நல்லாவே ப்ளே பண்ணார். ஸோ இந்த மேட்ச் வந்து அவரை கண்டிப்பாக டார்கெட் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் லைனப்புக்கு முன்னாடியே சமீரா உள்ளே வர சான்சஸ் இருக்குதுன்னு சமீராவை செட் பண்ணி ஒரு டெமோ டீம், சமீரா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு டெமோவாக காமிச்சேன். அதே மாதிரி சமீரா உள்ளே வர்றாரு, கரெக்டுங்களா? சமீரா உள்ளே வரும்போது அந்த சமீரா உள்ளே வந்த பவுலரை டிசி வந்து ஏன் ப்ராப்பராக யூஸ் பண்ணலை, பவர் பிளேயில் ஏன் கொடுக்கல அவருக்கு ஓவர்? அப்போது பவர் பிளேயர் அந்த 7 ஓவர்லேயே 4 ஓவர் வந்து அக்ஷர் பட்டேல் போடணும், பவுல் பண்ணணும்னு என்ன கட்டாயம்? நீ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 நாள் நான் உங்களுக்கு விக்கெட் அலாட்டே கொடுத்துருக்க மாட்டேன் டெலகிராமில். ஸோ என்ன ரீசன்னா நான் நினச்ச மாதிரி போகலை. ஸோ நான் ஒரு மைண்ட் செட்டில் மேட்ச் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஷாட்ஸை வச்சு போடுறேன். அது போனால் தான் எனக்கு கரெக்டாக தெரியும். அதே நேற்று பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து சமீரா வரும்போது விக்கெட் அலாட் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி கரெக்டாக சமீரா வரும்போது விக்கெட் விழுந்திருக்கும். புரியுதுங்களா? அப்போது 7 ஓவரில் 4 ஓவர் அக்ஷர் பட்டேல் ஏன் போட்டார்? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டீமில் வந்து கேப்டன் கிட்டத்தட்ட 27 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் அவுட் ஆகிட்டாங்க. அவுட் ஆனால் கேப்டன் உள்ளே வர வேண்டியதானே? எதனால் ஆயுஷ் பதோனி உள்ளே வர்றாரு? இம்பேக்ட் எதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வரணும்? ஸோ அப்போது இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஐபிஎல் இதெல்லாம் பணம் வச்சுருக்க பெரிய பெரிய முதலாளிகளோட ஆட்டம். இது வந்து ப்ராப்பர் கிரிக்கெட்டே கிடையாது. ஐபிஎல் இவங்க இப்படி தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மும்பை மேட்ச்சில் அடிக்கிறான்னு தெரிஞ்சு திருப்பி அந்த 7-8 ஓவர்லேயே தீபக் சாகர் 4 ஓவர் கொடுத்துருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரெடிக்ஷனை தாண்டி, சேட்ஸை தாண்டி, நம்பர்ஸ் தாண்டி, டேபிள் ஒர்க் இருக்குது, ப்ராப்பர் ஒர்க்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபேண்டஸியில் டீம் போடுற நீங்கள் எப்போவுமே T20 கேமில் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் அந்த டீமுக்கு ஒரு கான்செப்ட், ஸோ அப்போ பேட்டிங்னா அந்த டீமுக்கு ஒரு கான்செப்ட், அதுக்கு ஒரு பேக்கப், இப்படி தான் போகணுமே தவிர நான் ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது என்னை விட்டிங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும். டீப்பாக அனலைஸ் பண்ணுவேன். பார்க்குறது நீங்கள் ரெடியா? பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவே என்னால் எவ்வளோலாம் ஷார்ட்டாக கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் அங்கங்கே சில இன்புட்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் ஏன் அந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து உங்களை நம்பாமல் இன்னொருத்தரை நம்பி போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, நீங்கள் உங்களை நம்புங்க. இதில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. நான் மெயினாக வந்து உங்களுக்கு ப்ரீ மேட்ச் அனலைஸ் கொடுக்குறேன். நம்பர் 1, நீங்கள் ஃபேண்டஸியில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்குறேன். டீம் கொடுக்குறவனா நான் இல்லை, உங்களுக்கு ஹெட்டு கொடுக்குறோன்னு நான் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஐபிஎல் ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கீங்க. உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல், என் மைண்ட் செட்டும் தெரியாமல் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம். இந்த விஷயத்தை நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா, திரும்பவும் நமக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து பிடிச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த சீசனை பிடிக்கலாம். அப்போ ஸ்டார்டிங்கில் நான் வந்து கொடுத்த லெஸ் பிளேயர் எல்லாமே டொமஸ்டிக் பிளேயர். அந்த டொமஸ்டிக் பிளேயர் வந்து மேட்சை ஹிட்டு கொடுத்தாங்க. இந்த மும்பை மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா அஸ்வானி நம்ம தான் கொடுத்தோம். அன்றைக்கி 4 விக்கெட்டு அவர் தான் கேப்டன் வந்தார். புரியுதுங்களா? அதே மாதிரி 100 அகமது, அந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ச்லையும் கொடுத்தோம். ஸோ அப்போல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வர்றீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டொமஸ்டிக் பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபேண்டஸி யூசர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அப்போ எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐபிஎல் ரேஸ் ஆல்மோஸ்ட் 50% தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ அந்த டீமும் மேனேஜ்மெண்ட்டும் அந்த மாதிரியான டொமஸ்டிக் பிளேயரை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வாய்ப்பு கொடுத்து கிளிக் ஆனால் இந்தியன் டீமில் எடுத்தாகணும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி பிளேயர் விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை தான் இனிமேல் உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ண முடியும், எப்படி டீம் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணும்போது சில ஸ்ட்ரகிள் வரதான் செய்யும், அப்ஸ் அண்ட் டவுன் வரதான் செய்யும். நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா வீடியோ பேஸ் பண்ணி போகும்போது ஷார்ட்ஸை பாருங்கள், உங்களுடைய ஓன் நாலேஜில் டீமை மேக் பண்ண கற்றுக்குங்க. அதை தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம கம்பெனி பொறுப்பே ஆகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்பர் ரொம்ப முக்கியம். இங்கே நம்பர் தான் எல்லாமே. இந்த நம்பர் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா 0 கண்டுபிடிச்சது ராமானுஜன் தான். ஸோ அந்த 0 இல்லைன்னா நம்பர் இல்லை, மேத்தமேட்டிக்ஸும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ எவ்வளோ பேர் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது டிஜிட்டல் வாட்ச் கட்டியிருப்பீங்க, எலக்ட்ரானிக் வாட்ச். அந்த வாட்ச் பேட்டரி இல்லாமல் நின்று என்ன காமிக்கும்? 8 காமிக்கும். நல்லா பாருங்கள், 8 காமிக்கும். ஸோ அந்த 8க்குள்ளே தான் எல்லா நம்பருமே இருக்குது. புரியுதுங்களா?
அந்த 8க்குள்ளே தான் எல்லா நம்பருமே இருக்கும். அதனால தான் தலைவரே சொல்லியிருப்பார் 8 8ஆக பிரிச்சுக்கணும். அப்போ நீங்கள் எந்த 8ல் இருக்குன்னு அந்த விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஜோசியர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் ஏன் மெயினாக பதிவு பண்ணுறேன்னா இது எனக்கு அவசியமே இல்லை. நான் ஒரு ரூட்டில் போகிறேன், அது என் சாட்ஸு, என் நம்பரு, என்னோடய கான்ஃபிடென்ட்டு. இது ஹிட்டு ஆகும்னு எனக்கு தெரியும், ஹிட்டு ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும். நேற்று 2 மேட்ச் அப்ஸ் அண்ட் டவுன் போச்சுன்னா நான் பிடிச்ச பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். இப்போ நேற்று பிச்சு ஆல்மோஸ்ட்டு க்ளோஸாக தான் வந்தது, கரெக்டாக நம்ம ரிலேட்டடாக தான் வந்தது. ஆனால் டீம் எடுத்த மேனேஜ்மெண்ட்டு, கேப்டன் எடுத்த டெசிஷனு இதெல்லாம் ராங்காக போகுது. இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஃபேண்டஸியில். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஃபில்டர் பண்ணிங்கன்னா நடக்கிற 72 மேட்ச்சில் ப்ராப்பராக ஒரு 20 மேட்ச்சு ப்ராப்பர் கிரிக்கெட் நடந்தால் பெரிய விஷயம். இதான் இந்த ஐபிஎல் ஃபேண்டசி. இதை தாண்டி ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஜெயிக்கிறவன் அவன் ஒரு ஆள் தான். அப்போ நீங்கள் ஃபேண்டசிலும் சில அப்டேட்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி விஷயத்துலையும் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது உங்கள் கண்ணுக்குள்ளே அப்படியே வரணும். ஒரு பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் தோணுன்னா அப்படி எடுக்கணும். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து ஃபஸ்ட் போலிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டாக என் தம்பி ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி நீ தானே சொல்லுவேன் குல்தீப் யாதவ் வந்து செகண்ட் போலிங் எஃபெக்டிவாக இருப்பான், விக்கெட் எடுப்பான்னு, இன்றைக்கி என்ன ஃபஸ்ட் போலிங் கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டான். ஸோ அப்போ நான் அவனுக்கு ஒரு காரணம் சொன்னேன், இல்லைடா நேற்று வந்து ஃபஸ்ட் பேட்டிங் தான் வின் அப்படிங்கிற கான்செப்ட்டில் போகிறோம். அப்போ அந்த கான்செப்ட்டில் நம்ம போகும்போது அப்போ ஃபஸ்ட் போலிங் அப்போ அந்த கான்செப்ட்டில் போகும்போது இவன் வந்து ஃபஸ்ட் தானே கிளிக் ஆகும், அப்படி தானே போகும் மேட்ச், அவனுக்கு தானே விக்கெட் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் பேட்டிங் டீம் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது செகண்ட் வினுக்கு எப்படி விக்கெட் கிடைக்கும் அதிகமாக, இவ்வளோதான் விஷயம். இப்படி கொஞ்சம் மாற்றினடா பேட்டனை, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு. லாஸ்ட்டாக அவன் கரெக்டாக அதை நோட் பண்ணி கேட்டான். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பப்போ சொல்லியிருக்கேன். இப்போ அன்றைக்கி மேட்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விக்கெட்டே கிடைக்கல. ரசில் வரும்போது விக்கெட் அலாட் கொடுத்துருப்பேன். கரெக்டாக ரசில் வந்தால் விக்கெட் கிடைக்கும். ஏன்னா விக்கெட்டே விழலை, ஒரு எக்ஸ்பென்சிவாக போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரசில், ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்தால் விக்கெட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கூட அந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நடக்காது, அதையும் இப்போவே நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபேண்டசியில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, சும்மா உள்ளே வந்து இவனை எடு அவனை எடு அங்கே எடு, அந்த அவங்க டீமை பார்க்குறது, இவங்க டீமை பார்க்குறது, இன்னொருத்த டீமை பார்க்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் காசு, நீங்கள் ஃபேண்டசி எப்படி போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். இல்லைனா பிரேக் எடுத்துங்க, டைம் எடுத்து நம்ம சேனலில் வீடியோ ஒன்று லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கேன், அதை போய் நல்லா பாருங்கள். அதில் ஏதாவது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பேட்டர்னை பிடிச்சி போங்க. அப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன எடுத்திருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த ஃபேவராகவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் மும்பை இந்தியன்ஸும் ப்ளே பண்ணுறாங்க. வெனியூ பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஸ்டேடியம், ஹைதராபாத்தில் ப்ளே பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச் டீமோட ஹோம் அட்வான்டேஜ் தான். பட் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து இதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன், எப்போவுமே எஸ்ஆர்ஹெச் வந்து டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுத்து அவங்களோட பேட்டிங் பலத்தை நிரூபிப்பாங்க. நல்ல ஒரு ஹை ஸ்கோர் கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் ரெக்கார்டு தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே அப்ஸ் டவுனு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் டாக்டிக்கலாக அவங்க உல்ட்டா பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணி மேபி மிஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீம் வின் பண்ண ஃபேவராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எந்த டீம் பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு சாதகமாக போகும் அப்படின்னு பேஸை எடுத்துக்கிட்டு தான் நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். இங்கேருந்து பிடிச்சிங்க. ஆனால் இதே பேஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் ஃபேவராகவும் போடணும், அதையும் நான் மெயினாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க, 217 கொடுத்துருக்காங்க. 82 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 37, பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 169 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ ஹெட் விக்கெட்ஸில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இல்லைனாலும் மும்பைக்கு வின்னிங்ஸ் வந்து 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நல்ல ஒரு அட்டாக்கிங் பவுலரு. இந்த மேட்ச்சில் வந்து பும்ரா வந்து ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம்கிட்ட மோதும்போது ஃபயர் ஆவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க, ரோஹித் சர்மா அங்கே ஹிட் ஆகிட்டார்னா ஃபேண்டசியில் கண்டிப்பாக பும்ரா வந்து மல்டிபிள் விக்கெட் எடுப்பார். எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ணவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 23 ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து யுவேந்திர சகாலும் ஜாஸ் பட்லர் தான் கேப்டன்சியை வந்திருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் தான் நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 பேர் க்ளோஸாக வந்தாங்க, ஒருத்தர் வின் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நடக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது டேபிள் அந்த மாதிரி உட்காரத்துக்கு. ஸோ இதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மும்பை தான் வின் பண்ணியிருக்காங்க 7 மேட்ச்சில். ஸோ 11 பார்த்தீங்கன்னா சேம் லெவனோட தான் வந்திருக்கேன். பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது 1 or 2 மாற்ற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன் டைமில் அதை பார்த்துக்கலாம். ஸோ அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து 2 இன்னிங்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு டீசெண்டான இன்னிங்ஸு ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு ஓவராக ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. பட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள்.
டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு த்ரெட் அலர்ட் தான், ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். அடித்தா ஒரு 40 ரன் அடிக்க சான்சஸ் இருக்குது, இல்லைனா அந்த சிங்கிள் டிஜிட்டில் ஃப்ளாப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாகவே விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக பவர் பிளேயில் ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பிரித் பும்ரா இந்த 2 பிளேயர் பவுல் பண்ணாங்கன்னா இந்த 2 பிளேயர்கிட்ட டிராவிஸ் ஹெட் மாட்டுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை தாண்டி லாஸ்ட் மேட்ச் மாதிரி தீபக் சகார் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து பேட்டரை வந்து பிரீத்திங் பண்ணிடுவாங்க, பெரிய ஸ்கோர் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் சொல்லிடுறேன். பவுலர் எங்கே ரொட்டேட் பண்ணுறாங்களோ அதுதான் விஷயம். ஸோ நான் அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன்னா இனிஷியலாக பவர் பிளேயில் அந்த இடத்துல வந்து ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் அந்த 2 பவுலர் மட்டும்தான் பவுல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை மிஸ் ஆகுதுன்னா வில் ஜாக் கிட்ட மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் டிராவிஸ் ஹெட்டோட ப்ரெடிக்ஷன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டீமில் இந்த 2 பிளேயருமே எடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பேக்கப் டீமில் டிராவிஸ் ஹெட்டை ஸ்கிப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான். ஸோ இஷான் கிஷான் ஒரு மேட்ச் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தாரு, பட் அதுக்கப்புறம் அவரால் அந்த ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லாமையே போச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்டில் வந்து 2 ரன்னாக அடிச்சிருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 66 ரன் வச்சிருக்காரு. ஸோ வெனியூ பிரகாரம் ஓகே அப்படின்னாலும் ஹெட் விக்கெட்ஸ் ஒரு மேட்ச் தான். பட் மும்பை கூட நிறைய மேட்சஸ்லாம் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு, பிளேயர்ஸோட ப்ளஸ் மைனஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா அப்படின்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அந்த இடத்துல இஷான் கிஷனை ட்ரை பண்ணுங்கள் ஒரு பிளேயராக மட்டும். டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு வேளை ஹை ஸ்கோர் போகும், கண்டிப்பாக ஒரு கேப்டன் விசி வருவார், மேட்ச்சை வின் பண்ணும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகிறவங்க மட்டும் ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் வந்தால் கூட ஒரு ஆவரேஜ் தான், அப்படி தான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா நிதிஷ்குமார் வந்து இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல ஓப்பனர் 2 பேருமே ஒரு த்ரெட் அலாட் இருக்கும்போது அடுத்து இறங்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு ஃபேண்டசி இன்னும் சான்சஸ் இருக்குது. மேபி இந்த இடத்துல கொஞ்சம் பிச்சு சப்போர்ட் பண்ணுதுன்னா அபிஷேக் சர்மாவுக்கு கொடுக்குற மாதிரி இவருக்கு அந்த 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டில்னு பார்த்தா கரண் சர்மாட்ட பேட்டில் இருக்குது, ஹர்திக் பாண்டியாட்ட பேட்டில் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுவாரா 4 ஓவர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ ஃபேண்டசியில் வந்து இன்னும் நல்ல பிளேயர் தான், பட் சில சுச்சுவேஷனில் வெளில போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க இயர்லியானா மற்ற பவுலர்ஸை வச்சு இவர் கேப்டன்சி பண்ண தான் பார்ப்பார். ஸோ அந்த ஆங்கிளில் ஒரு பிளேயரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மும்பை டீமில். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 2 டீம்லையும் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்லைட்லி ஒரு டபுள் ஆஸ் ஆன் டைமில் பர்சன்டேஜ் பாருங்கள், எப்படியும் ஒரு 5 இல்லைனா 5க்குள்ளே தான் இருக்கும். கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ண நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார் அந்த மேட்ச்லன்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான், செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் ஒரு வேளை ஸ்லைட்லி டாப் ஆர்டர் சகலானா ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே கேப்டன் விசி ஒருத்தவருக்கும் ஃபைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர் அந்த பக்கம் ட்ரெண்ட் போல்ட்டு ப்ளஸ் ஜஸ்பிரித் பும்ரா, அடிஷ்னலாக ஒரு வேளை உள்ளே வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்தார்னா வருவார்னு தான் நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச்சு கூட சமீரா கொடுத்தோம், சமீரா வந்தார். அதேமாதிரி இந்த மேட்ச்சில் முஜிபுர் ரஹ்மான் கொடுக்குறோம். முஜிபுர் ரஹ்மான் உள்ளே வரணும், 4 ஓவர் பவுல் போகணும். நல்லா தெரிஞ்சுங்க, முஜிப் உள்ளே வரணும், 4 ஓவர் பவுல் போகணும். பவுல் பண்ணால் அந்த விக்கெட் அவருக்கு மல்டிபிள் கிடைக்கும் இன்றைக்கி முஜிபுர் ரஹ்மானுக்கு. அது பிச்சு எதுவாக இருந்தாலும் சரி, அது ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் ஸ்பின்னாக இருக்கட்டும் என்ன பிச்சுனாலும் இருக்கட்டும், முஜிபுர் ரஹ்மான் இன்றைக்கி உள்ளே வந்தால் மல்டிபிள் விக்கெட் உண்டு. நான் சொன்ன மாதிரி வருவார். ஆனால் ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் கொடுக்கணும், அதான் முக்கியம், அதை பார்த்துங்க. ஸோ அந்த இடத்துல ஹென்ரி கிளாசன் வந்து ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு பிளேயராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை பிச்சு ஆன் டைமில் ரோடு பிச்சு அந்த ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க பாருங்கள், 200 சில்லரை அடித்தாங்க பாருங்கள், அந்த பிச்சு கொடுத்துட்டாங்கன்னா கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கித் வர்மா. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெனியூவில் ஒரு 61 ரன் ஸ்கோர் வச்சுருக்காரு. பட் ஹெட் விக்கெட்டில் ஒரு மேட்ச் தான். கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் ஒன் சைடாக போகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த பேட்டர்னில் போகும்போது அங்கித் வர்மா ரொட்டேட்டிங் பிளேயராக கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து நீங்கள் சொல்லலை வைக்கலைன்னா வந்து கதற போகிறீங்க. அதனால் ரொட்டேட்டிங் பிளேயராக விருப்பப்படுறவங்க எடுத்துங்க. என்னோட டாப் 11 ஃபேண்டசியோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்ளாப் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மின்ஸு. ஸோ 2 விதமாக பார்க்கலாம். கம்மின்ஸ் வந்து கேப்டன்சியாக பார்க்கலாம், பவுலராக பார்க்கலாம், பேட்டராக பார்க்கலாம், ஃபினிஷராக பார்க்கலாம், கடைசி வரையும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராகவும் பார்க்கலாம். ஸோ இந்த ஆங்கிளில் ஆஸ்பெக்ட் நம்ம யோசிக்கும்போது ஒரு வேளை இயர்லியாக டிராவிஸ் ஹெட் ஃப்ளாப் ஆகிட்டார்னா இவர் வந்து மேபி அட்லீஸ்ட்டு மும்பை வின் பண்ணால் கூட வீசியாக வர சான்சஸ் இருக்குது. 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு, பேட்டிங் கண்டிப்பாக அட்டாக்கிங் மோடு போகாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியும் யோசிங்க. ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 விக்கெட் வச்சிருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 11 விக்கெட் வச்சிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டு கிட்ட 2 முறை அவுட் ஆகிருக்காரு, பும்ராட்ட 1 முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ பும்ரா கூட உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் ஆகலை. ட்ரெண்ட் போல்ட்டு வந்து ஒரு 2 முறை அவுட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் கேப்டன்சிங்கிறதுனால ஷியூராக வந்து இந்த இடத்துல 2 இன்னிங்ஸுமே ஷியூராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் எல்லா பிளேயர்ஸுமே கொடுக்குறீங்க,
ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபேண்டசியில் ஒவ்வொரு பிளேயரும் முக்கியம் பாஸு. ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வருவாங்க, அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தடுமாற போகிறீங்கிறதுனால தான் நம்ம எல்லா பிளேயர்ஸுமே அனலைஸ் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு அது அதிகமாக தெரியுதுன்னா இந்த மாதிரி எல்லோவில் ஹைலைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த ஃபயர் சிம்பிள் கொடுத்துருக்க பிளேயரை கேப்டன் விசியாக ட்ரை பண்ணுங்கள், அது உங்கள் சாய்ஸ். சரிங்களா? நான் ஜிஎல்லில் வின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பிளேயரும் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இனி காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இதுவரை நடந்த லீக் வேறு, இனிமேல் போகக்கூடிய லீக் வேறு. அதனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிடிக்ட் பண்ணுங்கிறதுனால தான் எல்லா விஷயத்தையும் மைண்ட் பண்ணி தான் நான் அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கிறது எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு ஹர்ஷர் பட்டேல். ஸோ ஹர்ஷர் பட்டேல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வெனியூவில் ஸ்ட்ராங் தான். இவர் எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்தா 50-50 தான். உங்கள் ஆப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் கேப்டன் விசியாக போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தான், ராங்காக தான் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்சாரி. இந்த மேட்ச்சில் மெயினாக எடுத்துக்கலாம். ஸோ மும்பைக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணார்னா மல்டிபிள் விக்கெட் இந்த இடத்துல அன்சாரிக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் போல் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் லூஸ் பண்ணாலும் அவருக்கு அந்த இடத்துல அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபேண்டசி இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 11லையும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ராகுல் சகார் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மேட்சும் கொடுக்குறேன். 11ல் கொடுத்துருக்கும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக. எவ்வளோ பர்ஃபெக்டாக 11ல் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக உள்ளே வருவார். ஸோ கிளிக்காக வரன்னு பார்த்தா ஃப்ளாப் தான், அதையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நான் அனலைஸ் பண்ணுறதுனால தான் பிளேயர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க முடியுது. நேற்று மேட்ச்சில் சமீரா எப்படி கொடுத்தேன் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் முஜிபுர் ரஹ்மானும் உள்ளே வரலாம், ராகுல் சகாரும் உள்ளே வரலாம். லெக் பிரேக் பட் காலம் கடந்து உள்ளே கொண்டு வர்றாங்க எஸ்ஆர்ஹெச் டீமு. ஸோ இந்த மேட்ச் உள்ளே வந்தாருன்னா ஃப்ளாப் தான். ஒரு வேளை ஆன் டைமில் ஸ்பின் ட்ராக்காக கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக போகுதுன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அந்த அட்வான்டேஜ் இருக்குது ஃபேண்டசின்னாவை. அதையும் நீங்கள் மெயினாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈசன் மலிங்கா. ஸோ இவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வெளியில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட் லாஸ்ட் மேட்ச்லேயும். மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் அந்த இடத்துல 2 ஃபேண்டசி இன்னும் இருந்தார். ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் சமியை நம்ம ட்ராப் பண்ணும்போது ஈசன் மலிங்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அன்சாரி. 2 பிளேயரும் பவுலிங் லைனில் உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை மைண்ட் பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள், பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அபிஷேக் சர்மா, நெக்ஸ்ட்டு பார்த்து நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசனு, பேட் கமின்ஸ், இவ்வளோ தான். அடுத்த அன்சாரி பவுலருக்கு போயிட்டேன். ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு செகண்ட் ஹென்ரி கிளாசனு போத் டீம்லையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அவரை கேப்டன் விசியாங்கிறது ஹைலி ரிஸ்க் தான். ஹெட்டு மட்டும் இந்த இடத்துல அலாட் கொடுக்குறேன். ஒரு வேளை கேட்ச் ஏதாவது ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் அடிக்கலாம். ஒரு வேளை இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அந்த பிச்சு கொடுத்துட்டாங்கன்னா நல்லா ஃபயராக வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 விதமாக யோசிக்கணும், 3 விதமாக யோசிக்கணும். அதுதான் ஃபேண்டசி. நீங்கள் தான் சொன்னீங்க ஹெட் எடுக்க வேணாம், நான் எடுக்கலை அப்படின்னு இப்படியே தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து கதறக்கூடாது. நேற்று ஒருத்தர் அப்படி தான் வந்து கதறினார். சரிங்களா? நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, எல்லாருக்கும் சில அட்வைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இது வந்து ப்ரீ மேட்ச் அனலைஸு, புரியுதுங்களா? ஆன் டைமில் பிச் இருக்குது, 11 இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, கேப்டன்சி இருக்குது, எல்லா விஷயத்தையும் மாறும். நீங்கள் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிக்கணும். அப்போ என் வீடியோ வந்து ஒரு 50% எடுத்துங்க, இல்லை 20% எடுத்துங்க, இல்லை என் வீடியோவை எடுத்துக்காதீங்க, ஷார்ட்ஸை மட்டும் எடுத்துங்க. புரியுதுங்களா? அது உங்களுடைய மனசை பொறுத்து இருக்குது, எடுத்துக்கிற தன்மையை பொறுத்து இருக்குது. அதை விட்டுட்டு வந்து அங்கே பார்த்துட்டு அங்கே இந்த 2 பிளேயர் இங்கே 2 பிளேயர் எடுத்து போட்டு ஜிஎல் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்கான ப்ரெடிக்ஷன் அனலைஸ் வந்து என்கிட்ட மட்டும் இல்லை, யாருக்கிட்டுமே இல்லை. அதுதான் நான் உண்மையாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மும்பையை பொறுத்த வரைக்கும் சேம் லெவலோட தான் வருவாங்க. இந்த மேட்ச் வந்து மும்பை வந்து ஆல்மோஸ்ட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மும்பை ரைஸ் ஆனாங்கன்னா எந்த டீமாக இருந்தாலும் சடனாக ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பிகினிங்கில் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அப்ஸ் அண்ட் டவுனில் தான் வருவாங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபயர் ஆகிட்டாங்கன்னா ஒரு பீக்கில் தான் போவாங்க. ரோஹித் சர்மா நல்ல ஒரு கம்பேக்கில் தான் வந்திருக்காரு. அதே ஃப்ளோவில் மேட்சை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஷுவராக வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கோர் செட் பண்ண சான்சஸ் இருக்குது. ரிக்கல்டன், ரோஹித் சர்மா 2 பிளேயருமே ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டீமில் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா 2 பிளேயருமே கேப்டன் வச்சு கொடுத்து ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக அவங்களுக்கு ஹிட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்டில் 31 ரன் வச்சுருக்காரு. ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் அவர் 32 ரன் வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ராக்கு பேட்டிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரோஹித் வந்து ஃபயராக போக சான்சஸ் இருக்குது. ஆஃப் நெட்டில் பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான பவுலர்ஸே இல்லை, வீக்காக தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் மேபி எட்ஜ் வாங்குறாரு அப்படின்னா நல்லா அடித்து தான் எட்ஜ் வாங்குவார். அந்த லெக் பிரேக்கிட்ட வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. லெக் பிரேக் பவுலர் ஒருவேளை ராகுல் சகார் உள்ளே வந்தால் அவர்கிட்ட மாட்ட சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நடந்தால் தான் உண்டு. பட் ஸ்கோர் வந்துடும் அந்த இடத்துல. அதனால் 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். பேட் கமின்ஸ்கிட்ட தான் 5 முறை அவுட் ஆகிருக்காரு. அதுவும் நல்லா ஸ்கோர் பண்ண பிற்பாடு. சமீட்ட ஒரு 3 முறை பேட்டில் வந்து இருந்தாலும் நல்லாவே ஸ்கோர் வந்த பிற்பாடு தான் அந்த இடத்துல அவுட் ஆகிருக்காரு. ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ்.
ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹெட் வெயிட்டில் ஒரு 41 வச்சிருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 57 வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் கொஞ்சம் வீக்கான பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பேட்டிங் ஃபேவராக தான் நம்ம போயிருக்கோம், அந்த இடத்துல ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. த்ரெட்டுன்னு பார்த்தா சிம்ரன்ஜித் சிங்கு, முகமது ஷமி, பேட் கமின்ஸ்ட்டு அவுட் ஆகிருக்காரு. ஸோ இதில் சிம்ரன்ஜித் சிங்கை வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்ல, 11ல் வரமாட்டார், வந்தாலும் இன்றைக்கி அவர் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. முகமது ஷமி வந்து நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அவர் ரொம்ப இதாக போயிட்டார். ஸோ கரெக்டான அவர் இந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனுங்கிறது அவர்கிட்ட இல்லை. இந்த மேட்ச் கம்பேக் பண்ணுவாரா அப்படிங்கிறத பிச்சை பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில் ஜாக், போத் இன்னிங்ஸுமே எடுத்துங்க. கண்டிப்பாக பேட்டிங் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இவருக்கு லைனப்பில் மாற்றுவாங்களா அப்படின்னு பார்த்தா சேம் ஆஸ் பர் 11 தான் வரும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக 2 ஓவராக பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த ஹெட்டுக்காக வேண்டி போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெட் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 36 ரன். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரியே ஃபேண்டசி இன்னும் சான்சஸ் இருக்குது. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா விட வில் ஜாக்கை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். மேபி ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்து பவுல் பண்ண வேணாம், கேப்டன்சி மட்டும் பிளான் பண்ணுவோம், கம்மின்ஸாக நம்மளான்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பவுலிங் பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்து அட்டாக் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படிலாம் யோசிக்கணும்னா அப்படிலாம் யோசிக்கணும் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஃபேக்டில் யோசிக்கும் போது வில் ஜாக் வந்து ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஷுவராக எடுத்துக்கலாம். ஸோ திலக் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷுவராக வந்து ஒரு ரொட்டேட்டிங்கில் போகலாம். பட் என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து ஃப்ளாப்பு. பட் ரீசெண்டாக ஓகே தான், செகண்ட் இன்னிங்ஸ் ஓகே தான், பேட்டிங் ஓகே தான். பட் சான்ஸ் கிடைக்குமானா மேலே இருக்க பிளேயர்ஸை பேட்டிங் பண்ணி முடிச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் திலக்கோட பர்ஃபார்மன்ஸு. ஹர்திக் பாண்டியா ஸோ பவுல் பண்ணாருன்னா அந்த இடத்துல கேப்டன் விசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. ஒருவேளை ரோஹித் சர்மாவோ சூரியகுமார் யாதவோ ஃப்ளாப் ஆகிடுறாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். அப்போ நீங்கள் 2வது டீம் 3வது டீமில் டாப் 3 பேட்டரில் ஏதாவது ஒரு பேட்டரை கட் பண்ணிவிட்டு அந்த டீமில் ஹர்திக் பாண்டியா எடுத்து கேப்டன் விசியாக ட்ரை பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த பேட்டரில் நீங்கள் ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணலாம். பவுல் பண்ணாருன்னா விக்கெட் கிடைக்கும். ஒருவேளை ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகார், நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா 3 பேருமே விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டாங்க, இல்லை எக்ஸ்பென்சிவாக போகிறாங்கன்னா அந்த இடத்துல இவர் தான் ஃபயராக வந்து மேட்சை கண்ட்ரோல் கொண்டு வருவார். அந்த ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கேப்டன் தான் ஹர்திக் பாண்டியா. ஸோ அந்த மாதிரி தான் யோசிக்க முடியும். ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஃபேண்டசியில் வந்து ஆகாமல் வெளியில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் யோசித்தோம் ட்ரா பண்ணுங்கள், கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்படிலாம் யோசித்து நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு டீம் வந்து உங்களுக்கு ஹிட்டு கொடுக்கும். ஸோ அதை தான் மெயினாக சொல்கிறேன். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 ரன் வச்சுருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 81 ரன் வச்சுருக்காரு. வெனியூவில் பார்த்திங்கன்னா விக்கெட் பாருங்கள், ஒரு விக்கெட் தான். ஸோ மீடியம் பேஸு, டைமென்ஷன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை பவுல் பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் போகலாம், ஆனால் கேட்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் தான் நீங்கள் வந்து யோசிக்க முடியும் ஹர்திக் பாண்டியாவை. ஸோ ஒரு டீமில் எடுங்க, மற்ற டீமில் ட்ராப் பண்ணிட்டோம், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்து நமந்தீரை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை அந்த ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து இயர்லியாக மேலே இறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த 2 ஓவர் சான்ஸ் கிடைக்குமானா அந்த அளவுக்கு ஆல் அவுட் ஆகுமா மும்பை அப்படின்னா டவுட்டு தான். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மிச்சல் சாட்னர், ஸோ அங்கே ஹர்திக் பாண்டியா நம்ம ட்ராப் பண்ணுறோம்னா அந்த டீமில் வந்து மிச்சல் சாட்னர் கொண்டு வரணும். ஸோ அப்போ அந்த மாதிரி நடக்கிறதுக்குன்னா உங்களுக்கு ஹெட் விக்கெட்டில் வந்து ஒரு விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்கார், வெனியூலையும் அப்படி தான் இருக்கார். ஸோ இந்த மேட்ச்சில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 ஓவர் வந்து இவர் யூஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, அபிஷேக் சர்மா பேட்டிங்கு, ரெட்டி கண்டிப்பாக 4 ஓவர் பவுலிங் கொடுப்பாங்க. மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக டைட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஸ்பின்னர் வச்சு அட்டாக் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா, ஜாக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்னர். ஸோ 3 பிளேயரில் ஹர்திக் பாண்டியா ஜாக் எடுத்துகிட்டு போங்க, அப்படின்னா ஜாக்கு சாட்டன் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி காம்போவில் போங்க. 3 பேருமே எடுக்காதீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளேயர் வெளில போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஃபேண்டசி உட்காரும். நெக்ஸ்ட்டு தீபக் சகார். ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. மும்பை டீம் நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் செட்டில்டு ஆயிடுறாங்க. பவர் பிளேயில் இவர் கொடுக்கணும் ஓவர். ஸோ அப்போ பவர் பிளேயில் கொடுத்தா கண்டிப்பாக ரன்னு போகும், எஸ்ஆர்எஸ் டீம் அடிப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல மல்டிபிள் கொடுக்காதீங்க. பட் அந்த 2 விக்கெட் எப்படியும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் மும்பை பவுலரும் 3 பவுலருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மெயினாக வந்து தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட்டு 2 பவுலருமே ட்ரை பண்ணலாம். ட்ரெண்ட் போல்ட்டு வந்து இந்த மேட்ச் வந்து ஃபயராக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பவுலர்னு சொல்கிறத விட இந்த 3 பவுலருமே பவர் பிளேயில் 3-2-6 ஓவர் அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக
எஸ்ஆர்ஹெச் டீமை வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் பண்ணலாம், ஷுவராக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஸ்பெல்லில் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா நல்ல ஒரு டீம் உங்களுக்கு வந்து அமையும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு அப்படிங்கிற ஃபேவராக போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பும்ராவுக்கு வந்து வீசி கொடுக்குறீங்கன்னா, பும்ராவுக்கு கேப்டன் கொடுக்குறீங்கன்னா விசி வந்து ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் கொடுக்குறீங்கன்னா விசி வந்து பும்ரா கொடுங்க, ட்ரெண்ட் போல்ட்டு கொடுங்க. ஸோ அடுத்து ஸ்கைக்கு கொடுக்குறீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சூரியகுமார் யாதவ் கீப்பரில் கொடுக்குறீங்க கேப்டன் அப்படின்னாக்கா விசி வந்து தீபக் சகரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் டீம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஏதாவது ஒரு டீம் உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா அந்த காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ நம்ம சொல்கிறது ஃபஸ்ட் பேட்டிங் டீம் மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும், நல்ல ஸ்கோர் பண்ணணும், செகண்ட் பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆகணும். அந்த பேட்டர்னில் போனால் நம்ம ஃபேண்டசி வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். அப்படிங்கிறதுனால தான் அந்த அசம்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். பும்ரா பொறுத்த வரைக்கும் 18 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ இனிஷியலாக பவுல் பண்ணாருன்னா நல்லா ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மல்டிபிள் இன்னைக்கு அவருக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வானி குமார் நம்ம பிளேயர் தான். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம், பக்காவாக ஹிட் ஆனார். இந்த மேட்ச்சை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா அஸ்வானி குமார் வந்து ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது டவுட் தான், அதையும் சொல்லிடுறேன். அஸ்வானி குமார் வந்து மல்டிபிள் விக்கெட் டவுட் தான். மேபி அந்த ஒரு விக்கெட் கிடைக்கும். ஸோ மேட்ச் வந்து ஒரு டைட்டான டீமு, இது ஒரு முக்கியமான கட்டங்கிறதுனால அஸ்வானி குமாருக்கு அந்த மல்டிபிள் ட்ரை பண்ணுவாங்களா 11ங்கிறது டவுட் தான். கரண் சர்மா மேபி ஃபிட் ஆகிட்டாருன்னா உள்ளே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம் ஆன் டைமில். பட் ஹெட் டு ஹெட் விக்கெட்லெஸ் தான், வெனியூலும் விக்கெட்லெஸ் தான். பட் லெக் பிரேக் கொஞ்சம் மேட்ச் அவங்க கொஞ்சம் அட்டாக்கிங் மூடு ஃபாஸ்ட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் அடிக்கிறதுக்கு போவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது 4-8 ஓவர் ஸ்பின்னை வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது கரண் சர்மா உள்ளே வந்தால் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். விக்னேஷ் புதூரும் உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். ஸோ விக்னேஷ் புதூரும் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் அகைன் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஃபயராக மேட்ச் லூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு விக்கெட் எடுத்துருந்தாரு. ஸோ அடுத்து இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நியூ பிளேயருங்கிறதுனால யூஸ் பண்ண மாட்டாங்க. இது முக்கியமான கட்டம். ஸோ இப்போல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணலாங்கிறதுனால சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் விஷயம். மேபி உள்ளே வந்து கரண் சர்மா இன்ஜூரியாக இருக்கார், இந்த இடத்துல விக்னேஷ் புதூர் தான் உள்ளே வராரு அப்படின்னா விக்னேஷ் புதூரை ட்ரை பண்ணலாம். பட் நான் என்னோட அசம்ஷன் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே முஜிபுர் ரஹ்மான் உள்ளே வருவார் அப்படின்னு தான் தோணுது. உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக 3 விக்கெட் உண்டு அவருக்கு, ஷுவர் ஷாட்டு. இப்போயே சொல்கிறேன், உள்ளே வரணும், 4 ஓவர் போல் பண்ணணும், நடந்து தீரும். இதுதான் நம்ம ப்ரெடிக்ஷன். பிஃபோராக நம்ம வந்து மேட்ச் அனலைஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பேட்டில் இருக்குது, பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போது அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஃபேண்டசி ஹிட்டு. நான் வந்து ஃபேண்டசியில் நான் டெலகிராமில் எப்போ நான் உங்களுக்கு விக்கெட் அலர்ட் கொடுக்கலையோ அப்போவே நம்ம மேட்ச் நம்ம நினைக்கிற மாதிரி போகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் விஷயம். அதுக்காக நம்ம அன்றைக்கி மிஸ் பண்ண முடியாது. நம்ம வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணணும், வேறு பேட்டர்னில் நீங்கள் க்ரியேட் பண்ணி போடணும். ஏன்னா நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஹெட்வெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன், பேட் கமின்ஸு, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்கு, திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பிரித் பும்ரா, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹெட்வெய்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தாக்கா சில இடத்துல சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் இந்த பிளேயர்ஸ் நம்ம எடுக்கிறதுல. ஸோ இந்த ஹெட்வெய்ட்ஸ் இப்படியே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 1 or 2 பிளேயர்ஸ் வெளியில் போகலாம். சுச்சுவேஷன், பிச்சு கண்டிஷன் இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். வெளியே பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி 233 ரன் ஸ்கோர் வச்சுருக்காரு வெனியூவில். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வெனியூ பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் பட்டேல் வந்து ஒரு 7 விக்கெட் வச்சுருக்காரு 3 மேட்ச்சில். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா அவருக்கு எங்கே ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். பட் ரோஹித்துக்கெலாம் மாட்டுச்சுன்னா தூக்கி வெளில போட்டுருவார் பால், பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 2 மேட்ச்சில் 100 ரன் வச்சுருக்காரு. ஸோ மேலே வந்து நான் திலக் வர்மா ஏன் கொடுக்கலன்னா மேலே வந்து 3 பேட்டருமே ஹிட் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பேட்டர் நம்ம அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை ஹர்திக் பாண்டியா ட்ராப் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்கோர் வந்து ஒரு 200 ரன் போகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போடுறவங்க மட்டும் திலக் வர்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபேண்டசி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கூட ஒரு வேளை ஃபேண்டசி எப்படி வரும் டேபிள் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு ஒரு மாடலாக உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நல்லா கேட்டுங்க. சேஃபாக போகிறவங்க இந்த கேப்டன் விசிக்கிட்ட போகலாம், எப்போவுமே எல்லாருமே போடுறது தான், சரிங்களா? பட் நம்ம சொல்கிறது ரிஸ்க் எடுக்கணுங்கிறது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் போகிற 49 ரூபா 3 மணி நேரம் கழித்து போயிடும், இல்லை வெளில வரும். இதுக்கான டீம் நம்ம கொடுக்குறதே இல்லை. நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஜிஎல் அட்டாக் அப்படிங்கிறதுனால நம்ம ரிஸ்கியாக தான் போவோம். அப்போ அந்த ரிஸ்க்கு எங்கே வைக்கிறேன் பாருங்கள், பவுலிங்கில் வைக்கிறேன். பும்ரா, போல்டு, அடுத்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணால் தான் நல்ல ஒரு நம்பர்ஸ் வரும். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு ஹை ஸ்கோரு பஞ்சாப் கூட 245 வரையும் போயிருக்கு. எஸ்ஆர்ஹெச் கூட பார்த்தீங்கன்னா 152, ஜிடி கூட. இந்த ஸ்கோரில் எந்த பேட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இதில் விஷயம் கேட்டிங்கன்னா 40 மேட்ச் நடந்துருச்சுங்க.
இதுவரை ரிப்பீட்டட் பிச்சு ஒரு மேட்ச் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டட் பிச்சே வரல. ஸோ அந்த பிச்சை வச்சே நம்மளை வச்சு செய்கிறானுங்க அவனுங்க, நல்லா தெரியுது. ஸோ மேட்ச் வந்து நம்ம கிரிக்கெட் வந்து அனலைஸ் பண்ணுறோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 40 மேட்சுங்கும் போது ரிவர்ஸ் பிச்சு வந்திருக்கும். இதுவரையும் விளாண்ட பிச்சு வந்திருக்கணும், இதுவரையும் வரல. இந்த பிச் ரிப்போர்ட்டு நமக்கு ப்ராப்பராக வர்றதில்ல. அப்புறம் எப்படி இதை தாண்டி பிச் ரிப்போர்ட் வந்தாலும் மேனேஜ்மெண்ட்டு கேப்டன்சி இப்படி மாற்றி உல்ட்டா பண்ணுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வைத்திருச்சல் கேப்டன் 27 கோடியை வெளியில் உட்கார வச்சுட்டு இம்பேக்டை உள்ளே அனுப்புகிறானுங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக பிளேன் லெவல் கொடுக்க வேண்டியதானே? அப்போ ஏன் போட்டு நம்மளை போட்டு படுத்துறானுங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் மெயினாக நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நான் அசஸ் பண்ணதில் எப்படி வரும் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மேட்ச் நடந்திருக்கு, நல்ல ஸ்கோரு. இந்த ஹைதராபாத்து எஸ்ஆர்ஹெச்னால நமக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்கறதுக்கே கொஞ்சம் வயிறை கலக்கும், ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா என்ன நடக்குன்னு தெரியாத மேட்ச் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. டாஸை வின் பண்ணி பவுலிங் விக்கெட்டில் பேட்டிங் எடுத்து மானாவரியாக அடிப்பானுங்க. பேட்டிங் எடுத்தாலும் பெரிய ரன் அடிப்பாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ப்ரிடிக்ஷனை தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலில் எப்படி சொல்கிறது, பிரேக் கட் ஆகி போகிற வண்டி மாதிரி ஓடுவாங்க நானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. பட் நான் அனலைஸ் பண்ணதில் இந்த ரேஞ்சில் ஸ்கோர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு 170 ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா போடுங்க, 190 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த டீம் வந்து ஒரு 190 அந்த ரேஞ்சில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஸ்கோரும் வந்து ஒரேடியாக வருமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் விக்கெட்டு அந்த மாதிரி கலந்து அந்த மாதிரி தான் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த மேட்ச் தான் நான் மெயினாக எடுத்திருக்கேன் பேஸாக. ஸோ அப்போ பார்க்க வந்து டிராவிஸ் ஹெட் ஒரு 48, பேட் கமின்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ அந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் ஆயிருக்கு. இதை அப்படியே ரிவர்ஸில் யோசிங்க. ஃபஸ்ட் பேட்டிங் மும்பை பண்ணுறாங்க, எஸ்ஆர்ஹெச் மேட்ச் லூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி மாற்றி யோசிங்க. அப்படி தான் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதில் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிராவிஸ் ஹெட்டுங்க ஒரு இயர்லியாக அவுட் ஆகிட்டார்னா நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் ஆவார். அப்போ மார்க்கோ ஜென்சன் இருந்திருக்காரு. ஸ்கை ஒரு 102, திலக் வர்மா 37, ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட் எடுத்திருக்காரு அந்த மேட்ச்சில். ஸோ இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 190 நம்ம எய்ம் பண்ணிக்கலாம். பேட்டிங் விக்கெட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ரேஞ்சில் எய்ம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அப்படி தான் போகும், பார்த்துக்கலாம் ஆன் டைமில் என்னென்னு. ஸோ வெளியில் பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. இதை உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் மேலே காமிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, அதர்வா டெய்டு மேபி உள்ளே எடுத்துகிட்டு வராங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வா டெய்டு ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஹென்ரி கிளாசனு, இஷான் கிஷானு, நிதிஷ்குமார் ரெட்டி, அங்கித் வர்மா இன்றைக்கி மாட்டிக்க சான்சஸ் இருக்குது. வெனியூவில் பாருங்கள் 3 மேட்ச்சில் 61 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் மேலே வந்து நான் ஃப்ளாப்பு கொடுத்துருக்கேன். ஆடம் ஜாம்பா ஒரு வேளை உள்ளே வருவார் அப்படின்னா உணர்கட்டு சொல்ல மறந்துட்டேன். உணர்கட்டு நீங்கள் உள்ளே வந்தால் நல்லா ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஆம். ஸோ இந்த இடத்துல மும்பை டீமில் வந்து லெஃப்ட் ஆமில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இன்னும் இருக்குது. ஸோ இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாமே இன்னும் இந்த லெஃப்ட் ஆமில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. இந்த ஜெயதேவ் உணர்கட்டுக்கு இன்றைக்கி உள்ள 11ல் வர்றாரு அப்படின்னா இவருக்கு அந்த விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எப்படி மினிமம் 2 விக்கெட் உண்டு, நோட் பண்ணிங்க. ஒரு வேளை 11 மேட்ச்சில் 17 விக்கெட் எடுத்துருக்காரு. உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ராகுல் சகார் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு கொடுத்துருக்கோம். ஸோ வந்தாலும் ஃப்ளாப்பு தான், அதையும் சொல்லிடுறேன். அந்த டீமில் வந்து முஜிபுர் ரஹ்மான் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. உள்ளே வந்தால் 4 ஓவர் போட்டார்னா கண்டிப்பாக அவருக்கு மல்டிபிள் விக்கெட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2 டீம் வைஸ் பார்த்தோம்னா ஹென்ரி கிளாசனு, இஷான் கிஷானு, டிராவிஸ் ஹெட்டு 5 மேட்ச்சில் 187 ரன் 62, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரன் போல்ட்டு 17 விக்கெட் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். பும்ரா பார்த்தீங்கன்னா 18 விக்கெட்டு. ஸோ இனிஷியலாக பவர் பிளேயில் கொஞ்சம் ஓரமாக நின்று பாண்டு தீபஸ்காரை உட்கார வச்சுட்டு இந்த 2 பிளேயருமே அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் வந்து டைட் பண்ணிடலாம். ஸோ அப்படி நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் டீம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அது நடந்தது அப்படின்னா என் ப்ரெடிக்ஷன் பாஸ் ஆகிடும். இதை பேஸ் பண்ணி யாரெல்லாம் டீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிட் ஆகிடும். ஆனால் நீங்கள் டீம் இதை பேஸ் பண்ணி மட்டுமே போடக்கூடாது. கொஞ்சம் வேறு ஆங்கிளில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் ஃபேவராகவும் போங்க, நியூட்ரலாகவும் போங்க, அந்த டீமுக்கு பேக்கப் டீம் போடுங்க. ஸோ இப்படி வேறு ஆங்கிளில் போட்டால் தான் அந்த டீமுக்கு பேக்கப் டீம் போடும்போது அது ஹிட் ஆகிடும். நான் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருப்பேன், நிறைய போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் அப்பப்போ சில இன்புட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்குள்ள தான் வர்றாங்க, நம்மளை நம்பி அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம அனுப்பினோம்னா நம்ம ஒரு டிப்ஸ் கொடுப்போம், போடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நிறைய பேர் அதை நான் எடுத்து டெலகிராமில் போடுறேன். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்கீங்க, ஒரு 400 பேராவது பார்க்குறீங்க. இப்போ வரையும் ஒரு 500 பேர் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன், அதை நான் செக் பண்ணலை. ஒரு 50 பேர் கூட அதுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ண மாட்டிங்களா? அப்போ என்ன மனசியா உங்களுக்குலாம்? மற்றவங்களை பாராட்டுங்க, சந்தோஷப்படுத்துங்க, தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க, தெரியாத கற்றுக்குங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஒரே டென்ஷனு ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா ஃபேண்டசி உங்களுக்கு செட்டே ஆகாது, அன்ஃபிட்டு, வெளில போயிட வேண்டியதான். புரியுதுங்களா? அப்போ நம்மளை நம்பி வர்றாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம தான் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும், தெரியாத தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்களும் டீம் போட்டிருப்பீங்க, உங்கள் லாஸ் கூட வந்திருக்கும். அப்போ அந்த டீமை பாருங்கள், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதைத்தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது இன்றைக்கி வந்து நல்ல பிரேக்கப், புரியுதுங்களா?
ட்ரீம் 11ல் அருமையான பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கான். ஆல்மோஸ்ட்டு 1.26 வரையும் கொடுத்துருக்கான். இந்த டைமில் நீங்கள் நல்லா ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுத்திங்கன்னா உங்கள் ரிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா டாப் ரேங்க் புஷ்அப் ஆகி போகும். அப்படி இல்லைன்னா போட்ட காசு வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த விஷயத்த உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்டே சொல்ல மாட்டான். நான் ஏன் சொல்லணும் உங்கள்கிட்ட? அதே மாதிரி 2 மேட்ச் நடக்கும்போது பிரேக்கப் கம்மியாக இருக்கும். 52, 55 இதெல்லாம் யாரும் பார்த்துருக்கே மாட்டீங்க. அப்போ அன்றைக்கி நீங்கள் எப்பவும் போகிற மாதிரி நான் போகிற மாதிரி டபுள் ரிஸ்க் போட்டிங்கன்னா டோட்டலாக லாஸ் தான் வரும் உங்களுக்கு. இதை யார் சொல்லுவா உங்கள்கிட்ட? நான் ஏன் சொல்லணும்? ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஃபேண்டசி. இப்போ 4 கோடி கொடுக்குறான், வேணான்னு 2 மேட்ச் போட்டோம், 5 கோடி வரும். சரிங்களா? ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது ஒன்றும் அவன் காசு கிடையாது. நம்ம காசை வாங்கி நம்மக்கிட்டே கொடுக்குறான். அவன் தான் டெய்லியும் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இதை யாரோ ஒருத்தர் பயன்பெறட்டும் அப்படிங்கிறதுனால தான் கொடுக்குறேன். இப்போ என்கிட்டே பார்த்தீங்கன்னா, இப்போ டெலகிராமில் போடுற போஸ்ட்டே நீங்கள் வந்து லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ உங்களுக்காக வேண்டி அது நம்ம ஃப்ரெண்ட்ஸு எடுக்கக்கூடிய முயற்சி தான். அப்போது நான் உங்களுக்காக வேண்டி இவ்வளோ நேரம் மெனக்கெட்டு இவ்வளோ ஷார்ட்ஸ்லாம் போட்டு போடுறேன். ஏன் நான் உங்கள்கிட்ட வந்து என் வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு 49 ரூபா பணத்தை கட்டுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு என் வீடியோ ஷோ ஆகும். அந்த மாதிரி என்னால் செட் பண்ண முடியாதா? செட் பண்ண மாட்டேனா? இன்றைக்கி என்கிட்ட மெயில் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஸ்கில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீம் போட காசு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் முடிஞ்சது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல. எவ்வளோ பேர் கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நல்லா வர்றீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கூட ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நண்பர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு, டீமும் ரெடி பண்ணி போடுறாரு. அதை யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அவருக்கு உங்களால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு இருக்கணும் புரியுதுங்களா? நம்ம வந்து டீம் போடுறது பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாலே எங்கே அவன் ஜெயிச்சிட போகிறான்னு இந்த மாதிரி எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள்லாம் இதை வச்சுக்காதீங்க. நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் டாப் 11 ஃபேண்டசியோட தாரக மந்திரமே. அதுதான். இதை நீங்கள் தப்பாக கூட எடுத்துக்கலாம். சரியா? தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அதனால் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லிக்கிறேன் மெயினாக உங்களுக்கு. அதனால தான் ஆரம்பத்தில் அந்த ஜோசியர் கதை சொன்னது, அடுத்த கதை சொன்னது, இது எல்லாமே வாழ்க்கை தான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஜோசியரை போய் பார்க்குறீங்க, அந்த ஜோசியர் சொல்கிறான், தம்பி நீங்கள் 80லேருந்து 90 வயசு வரையும் சராசரியாக நல்லா வாழ்வீங்க, சந்தோஷமாக வாழ்வீங்கன்றான். ஜோசிக்காரன் சொல்லிட்டான்ட்டு நேராக போய் நீங்கள் கரண்ட்டு கம்பத்தில் கையை விட்டால் உயிரோடு இருப்பீங்களா? தண்டவாளத்தில் போய் படுத்தீங்கன்னா உயிரோடு இருப்பீங்களா? அப்போ அந்த ஜோசிக்காரன் என்ன சொல்லுவான் உங்கள்கிட்ட? சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் போய் முட்டிக்கிட்டீங்க ஒரு 191 பேர். சரியா? மெயில் பண்ணிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இதான் டெமோ டீமு. மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மும்பை பேட்டிங் பண்ணால் ரோஹித். ஸோ நம்மளால் கண்டிப்பாக ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேப்டன் கொடுத்துருக்கேன். விசி பாருங்கள், இது ஃபேண்டசி, பழைய ஃபேண்டசியோட ஒர்க் அவுட்டு. அந்த இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விசி எடுத்து நீங்கள் தீபா ட்ரை பண்ணலாம் ஆப்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஜாக்கு ட்ரை பண்ணலாம். நல்ல ஹை ஸ்கோர் போகும் அப்படிங்கும்போது ஸ்கையவோ ஒரு விசி வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இதுதான் ஆப்ஷனு. இல்லை ஆப்போசிட் டீம் போகிறீங்கன்னா பேட் கமின்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே தான் விஷயம் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே மோஸ்ட் ஐபிக்காக தான் இருப்பாங்க. எந்த பிளேயர் நம்ம ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா ஸ்லைட்லி வராமல் உள்ளே வர சான்ஸ் இருக்குது, வெளில போக சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சாட்னரை உள்ளே கொண்டு வரலாம் அந்த டீமில். அப்போ டபுள்யூ ஜாக்கு ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணுங்கள், டபுள்யூ ஜாக்கு சாட்னர் ட்ரை பண்ணுங்கள். அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை இந்த இடத்துல தீபா சாகரை ட்ராப் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல 3 பேருமே உள்ளே கொண்டு வாங்க. ஸோ அப்படி தான் ஃபேண்டசி இன்றைக்கி வரும். அப்படி தான் நீங்கள் டீம் வந்து மேக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டீம் அப்படியே நான் கொஞ்சம் மாற்றி ஆல்ட்ரு பண்ணி தான் இங்கே காட்டுறேன். ஸோ இதில் பாருங்கள், கேப்டன் வந்து ஸ்கை கொடுத்துருக்கேன், விசி வந்து ஜாக் கொடுத்துருக்கேன், சாட்னர் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு வேளை வேணும் உங்களுக்கு பிளேயர்னால் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா பேஸ் பண்ணி நீங்கள் டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மும்பை இந்தியன்ஸு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். விசி வந்து ஆப்போசிட் டீம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் சைடு பவுலர்கிட்ட கொடுங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்ஷனில் போகலாம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட் போலிங். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அதே காம்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் மாற்றணும், மேட்ச்சை கொஞ்சம் டைட்டாக கொண்டு போகணும் அப்படின்னா 2 பவுலர் எடுத்துருக்கேன் பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச்சை லூஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் ரோஹித் சர்மா ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிவிட்டு திலக்க உள்ளே கொண்டு வரலாம். இவ்வளோதான் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு பேட்டர்னில் யூஸ் பண்ணணும். ஒரு டீம் மேக் பண்ணும்போது உங்கள் ஒரு கான்செப்டோட மேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதை தான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து. செகண்ட் பேட்டிங் வந்து சேசிங் இல்லைனா மேட்ச் க்ளோஸாக போகும். அந்த காம்பினேஷனுக்கு இந்த டீம் சூட் ஆகும். அதனால தான் பேட்டிங் செக்ஷன்லேயே கேப்டன் விசி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க, அந்த ஸ்கோர் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸு வின் பண்ணுறாங்க, அப்படின்லாம் க்ளோஸாக போகுது. அப்போ இந்த மாதிரி ஃபேண்டசி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது இங்கே வந்து கேப்டன் வந்து இந்த டீமில் கொடுத்துருக்கேன். அப்போ இவங்க தான் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணுவாங்க. அந்த காம்பினேஷன் இங்கே 2 போல கொண்டு வந்துருக்கேன். ஒரு வேளை அந்த டீம் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்கன்னா கேப்டன் இங்கே வச்சுட்டு
வீசி எடுத்து இங்கே வைக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே 2 பவுலர் ஏதாவது ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணிவிட்டு எஸ்ஆர்எச் பவுலரை உள்ளே கொண்டு வருவாங்க. இதுதான் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு பேட்டர்னில் யோசிக்கும்போது நல்ல ஒரு டீம், நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஆர்ஸாக தான் போயிருப்பேன். ஸோ யாரும் தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இது என் காசு இல்லை, என் பணம் இல்லை, எவனோ கொடுக்குறான். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம காசு தான். நம்ம காசு வாங்கி நம்மகிட்டே கொடுக்குறான். புரியுதுங்களா? அப்போ இப்போ 4 கோடி கொடுக்குறான். நல்லா கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மேட்ச் போட்டோம் 5 கோடி கூட கொடுப்பான். ஆனால் பிரேக்கப் கையை வச்சுருவான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பார்த்து சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களை நம்புங்க, சேட்ஸை நம்புங்க, ஸ்டடி பண்ணுங்கள். அப்படி இல்லையா இந்த ஐபிஎல்லை விட்டுருங்க. இந்த லீக்கே வேண்டாம். இந்த லீக்கில் அட்லீஸ்ட் ஸ்டடி பண்ணால் கற்றுங்க. அப்படியும் இல்லையா அழகாக நேராக ஹயாத்து போங்க, லெமன் ட்ரீ போங்க, நல்ல பிக் ஸ்க்ரீனில் ஒரு 2 ஜக்கு பீரை வாங்கி வச்சுட்டு ஜாலியாக உட்காந்து மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஃபேண்டசியில் வந்து டென்ஷன் ஆகி தலைவலி உண்டு பண்ணி லாஸ் ஆகிட்டு இருக்காதிங்க. அதை தான் மெயினாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.